லார்ட் மை ஜென்ஜேக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவருக்குள்ள உங்களுக்கு மீண்டும் பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இன்றைக்கும் இந்த மாதம் நம்ம என்ன தலைப்புல நம்ம இயேசுவை பத்தி கத்துக்க போறோம் அப்படின்னா, பீயிங் ரைச்சியஸ், நீதிமானா இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். நீதிமான உடனே உங்களுக்கு என்ன கேரக்டர் ஞாபகம் வராங்க? நீதிமானா இருந்தாருன்னு யாரோட கேரக்டர் உங்களுக்கு பைபிள்ல இருந்து ஞாபகம் வருது? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஏசப்பா ஸ்பெசிபிக்கா ஒருத்தர் சொன்னார். யாரு அப்படியே நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். சரிங்களா? ஜெபம் பண்ணலாமா? அப்பா, அன்பின் ஆவியான தேவனே, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கும் ஏசப்பா நாங்க உங்ககிட்ட கேட்க போறது என்னன்னா, எப்படி நீதிமானா இருக்கிறது நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்லி தர போறீங்க. அது வேர்ஸ் மூலியமாகட்டும், அப்புறம் ஸ்டோரி மூலியமாகட்டும், வர்ஷிப்ல ஆகட்டும், ப்ரேயர்ல ஆகட்டும். லார்ட், யூ டீச் us how to be righteous ஆண்டவரே, according to your word. ஒரு பிள்ளைகளும் நீங்க நடத்துங்க ஏசப்பா. உமக்குள்ளாக ஒவ்வொருத்தரும் தொடப்பட்டு நீதிமானாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஸோ வித்வுட் எனி டிலே நம்ம தீம் வர்ஸ்குள்ளாக போகலாம். ஸோ எல்லாருமே உங்களோட பைபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அக்கா பாருங்க, நான் சமத்தா நான் திறந்து வச்சுட்டேன். நீங்களும் ஓப்பன் யோர் பைபிள்ஸ். ஓகே, ஓப்பன் யோர் பைபிள் அண்ட் டேக் சாம் சாப்டர் 127. தமிழ்ல எதுல வரும்? 5ல வரும். இங்கிலீஷ்ல எதுல வரும்? 4ல வரும். மறக்கவே கூடாது. ஓகேவா? வாசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் தமிழ்ல வாசிக்கலாம். சங்கீதம் 127 அதிகாரம் 5வது வசனம். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். சாம் சாப்டர் 127 verse 4. இங்கிலீஷ்ல 4 மறக்காதீங்க. Like arrows in the hand of a warrior, so are the children of one's youth. யாரது? நாம தான், நீங்க தான். ஓகேவா? ஆமென். அவர் கையில் உள்ள அம்புகளாக நம்ம ஒரு நாளும் ஏசப்பா நம்மள எப்படி பண்றாரு? ஒரு அம்பை போல நம்மள ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கார், நல்லா ஷார்பன் பண்ணிட்டே இருக்கார். ஓகே, ரூத் இந்த மாதிரி ஆயிட்டே வரணும், போவாஸ் இந்த மாதிரி ஆயிட்டே வரணும், ஜேம்ஸ் இந்த மாதிரி நல்லா ஷார்ப் ஆயிட்டே வரணும், ஜோனா இந்த மாதிரி ஷார்ப் ஆயிட்டே வரணும். எவ்வளோ ஷார்ப் ஆகணும்? ஏசப்பாவோட வார்த்தையில நல்லா ஷார்ப்பாய் நம்ம இந்த வேர்ல்டுக்குள்ள போகும்பொழுதுல சுத்தி இருக்கிற எந்த பேட் திங்ஸும் நம்ம கிட்ட வரவே வராது. ஆமென். அதுக்கு நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்? இன் காட்ஸ் வேர்ட். ஆமென். சூப்பர். சோ நம்ம இப்போ எல்லாம் இன்ட்ரோ பார்த்துட்டோம். நான் உங்களை யோசிக்க சொன்னேன், நம்ம யார ஆண்டவர் நீதிமான்னு சொல்றாருன்னு. தீம் வசு பார்த்தாச்சு. இப்ப யார் அந்த நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள கெஸ் பண்ணிட்டீங்களா? எனக்கு தெரியும், ஏன்னா நான் தான் சொல்ல போறேன். யார் அந்த நீதிமான்? சொல்லலாமா? on the count of 3, 2, 1. it is none other than நோவா. நோவாவை போல நம்ம நீதிமானா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் throughout the service நம்ம கத்துக்க போறோம். ஆமென். நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, நோவா எவ்வளோ சூப்பரா எனர்ஜெட்டிக்கா ஆண்டோருக்குள்ள சொன்ன பேச்சு யார் கேட்டாங்களோ கேட்கலையோ, ஆனா ஏசப்பாவோட கண்ணுல நோவா தான் நீதிமானா இருந்தாராம். அவரை போல நம்ம இருக்கணும் தானே? நிறைய பேர் யோசிக்கலாம், ஆமா யாரக்கா நோவா? ஒரு சில பேர் சொல்லலாம், அக்கா எனக்கு நோவா பத்தி தெரியும். ஒரு சில பேர் நீங்க சொல்லலாம், எனக்கு நோவா பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும் அக்கா, ஆனா நிறைய தெரியாது. அது எல்லாமே நம்ம இன்னைக்கு சூப்பரா கத்துக்க போறோம் ஏசப்பாக்குள்ள. ஆமென். ஆமென். ரெடியா? சோ நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்டோரி டைமுக்கு முன்னாடி we have one special element. என்னன்னு யோசிங்க. மறந்துருப்பீங்களா? இல்ல, அது என்ன அப்படின்னா, இட்ஸ் worship time. worship பண்ணாம எப்படி? ஆண்டவரை worship பண்ணிட்டு and then we'll jump into the story time. worship பண்ணலாமா? வாங்க. So yes kids, இப்போது நம்ம நோவா தாத்தா பத்தி அழகா நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது நம்ம ஆண்டவரை சந்தோஷமா ஆராதிக்க போறோம். எப்படி நீதிமானா இருக்கணும் ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கேட்போமா? ரெடியா? ரெடி? வாங்க. நோவா தாத்தா, நோவா தாத்தா, பிழை ஒண்ணு செஞ்சாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நீதிமானாய் வாழ்ந்தாருங்க. நோவா தாத்தா, நோவா தாத்தா, பிழை ஒண்ணு செஞ்சாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு
நீதிமானாய் வாழ்ந்தாருங்க. ஜனங்க எல்லாம் பாவம் செஞ்சு மோசமாக வாழ்ந்தாங்க. பெருமழை வெள்ளம் வந்ததாலே ஜனங்க அழிஞ்சு போனாங்க. நானும் கூட நோவா போல நீதிமான வாழ்வேன். மோசமான வாழ்க்கை மாறி மோட்சம் போய் சேர்வேன். கேட்பேன் தேவ சத்தமே, செய்வேன் தேவ சித்தமே. கேட்பேன் தேவ சத்தமே, நான் செய்வேன் தேவ சித்தமே. நோவா தாத்தா, நோவா தாத்தா பேழ ஒண்ணு செஞ்சாருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு சாட்சியாக வாழ்ந்தாருங்க. ஆமென். எஸ் கிட்ஸ், இப்போது இந்த நோவா தாத்தா பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த புது ஆக்ஷன் சாங் நீங்க கத்துப்பீங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அக்காக்கும் அது ஒரு ஃபேவரட் சாங். இப்பொழுது நம்ம ஒரு புது இங்கிலீஷ் சாங் நம்ம ஒரு ஆக்ஷன் சாங்ல நம்ம கத்துக்க போறோம். அதுவுமே எத்தனை பேர் கத்துக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஆமே, நான் கத்துக்க ரெடியா இருக்கேன். எஸ், ரெடியா? ஆராதிக்கலாமா ஆண்டவரை? Mr. Noah built an ark. The people thought it was a lark. Mr. Noah built an ark. The people thought it was a lark. Mr. Noah pleaded so, but into the boat they would not go. Mr. Noah pleaded so, but into the boat they would not go. Down came the rain in torrents. Down came the rain in torrents. Down came the rain in torrents, but only 8 were saved. Down came the rain in torrents, splish splash. Down came the rain in torrents, splish splash. Down came the rain in torrents, but only 8 were saved. Amen. So see, நம்ம இந்த சாங்லயே நிறைய கண்டென்ட் நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நம்மளுக்கு ஸ்டோரியில இன்னும் டீட்டெயில்டா நோவா தாத்தாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எப்படி அவரை போல நீதிமானா வாழும் நம்ம கத்துக்க போறோம். எத்தனை பேர் ஸ்டோரி கேட்க ஆயத்தமா இருக்கீங்க? நான் ரெடி. ஆமென். எஸ். சோ பை கிட்ஸ். பாப்பா என்னால இனிமே நல்லவனா இருக்கவே முடியாது. நானும் கெட்டவனா தான் வாழ போறேன், கெட்ட பையனை தான் மாற போறேன். இந்த நல்லவனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன ஆச்சுன்னா, எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன நல்லவனா வாழ முடியாது? ஐயோ, என்னால முடியலமா. நீயே சொல்ல, எப்படிமா நல்லவனா வாழ முடியும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இருங்க யாரு சொன்னா அப்படில நல்ல பையனா நல்ல பொண்ணா வாழ முடியாதுன்னு? உங்களுக்கே தெரியுமா? பைபிள்ல ஒரு கேரக்டர் இருக்காங்க, நீதிமானா வாழ்ந்தாரு. அப்படியா? ஆமா, பின்ன நான் சும்மாவா சொல்றேன்? அவங்கள பத்தி நான் கதை சொல்லவா? கேக்குறீங்களா? சொல்லுங்க, கேக்குறோம். ஓகே, சோ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். சோ அப்படியே நம்ம இப்போ இன் டீடைல் வர்ஷிப்லயே நீங்க ஒரு சில கண்டென்ட்லாம் உங்களுக்கு நோவா தாத்தாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப நம்ம ஸ்டோரியில எலாபரேட்டா அவரை பத்தி பார்க்க போறோம். ரெடியா? எல்லாரும் சைட்ல உங்க பைபிளையும் வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஒரு நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. சோ தட் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ்லாம் நீங்க எழுதி வச்சுக்கலாம் அதுல. ஓகேவா? டீலா? ஸ்டோரிக்குள்ளாக போலாமா? யாருக்கெல்லாம் கதை கேட்க ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். யாராவது கதை சொல்றாங்க, அதுவும் பைபிளை பத்தி கதை சொல்றாங்கன்னா நான் நல்லா இப்படிதான் கவனிப்பேன். சூப்பர், கதை சொல்லுங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதே போல நீங்களும் ஏசப்பாவை பத்தி கத்துக்கும் போது அந்த தர்ஸ்ட், அந்த தாகம் இருக்கணும். ஓகேவா? ரெடியா? போலாமா? சரி, இன்றைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே அக்கா சொன்ன மாதிரி நோவா அப்படின்ற ஒரு மனுஷனை பத்தி தான் நம்ம கத்துக்க போறோம். இவரை பத்தி வேதத்துல எங்க போட்டிருக்கு அப்படின்னா, ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர்ல 6th புக்ல தான் இவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல மெயினா நோவாவை பத்தி ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாராம்? ஏசப்பாவே சர்டிபிகேட் தராது. என்ன போட்டிருக்குன்னு அந்த லைன் மட்டும் வாசிச்சுட்டு நம்ம கதைக்குள்ளாக டைரக்டா போலாம். நோவா ஃபவுண்ட் கிரேஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி லார்ட். இது 8th verse. ஜெனசிஸ் சாப்டர் 6ல verse 8 and 9 பார்த்தோம் அப்படின்னா, but Noah found grace in the eyes of the Lord. This is the genealogy of Noah. Noah was a just man, perfect in his generations. Noah walked with God. 2 பாயிண்ட் என்ன சொல்றாரு? Noah was a just man and he walked with whom? With God. Super.
ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளாக போகலாம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, வேர்ல்டெல்லாம் ஏசப்பா படைச்சிட்டாரு, எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு டைம் பீரியட் ஆகுது. ஏசப்பா மேலே ஹெவன்லேருந்து பார்க்குறாரு ஏர்த்தை. ஃபுல்லாக சின் பரவிக்கிட்டே போகுது. எல்லா இடத்துலையும் பாவம் பாவம் பேட் திங்ஸாக தான் எல்லா பீப்புளும் பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ ஏசப்பா அருவருக்கிறாரு. ஹீ ஸ்டார்டிங் டு ஹேட் த பீப்புள் whom he has created. ஓகேவா? அவரே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சீ, நான் ஏன் இவங்களை படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ அநியாயம் பண்றாங்க, எவ்வளோ பாவம் பண்றாங்க, இவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா முடிவு பண்றாரு. ஸோ ஃபாதர், அதாவது காட் இதை டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு அவர் பார்க்குறாரு, எல்லாரும் நான் டிஸ்ட்ராய் பண்ண போறேன், ஆனா இந்த ஒரு மனுஷன் மட்டும் எப்படி இவ்வளவு நீதிமானா இருக்கார் பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் யார் கேரக்டருக்குள்ள வராரு, கதைக்குள்ள வராரு, நம்ம நோவா தாத்தா. ஓகேவா? நம்ம நோவா தாத்தா அப்பதான் அவர் எப்படின்னா, சுத்தி இவ்வளோ பாவம் உலகத்துல நடக்குது, எல்லாரும் அருவருப்பான காரியங்கள் பண்றாங்க, பேட் திங்ஸ் பண்றாங்க, ஆனா இவர் மட்டும் நம்ம என்ன பார்த்தோம், ஜஸ்டா இருந்தாரு. அண்ட் ஹி வாக்ட் வித் காட். ஜஸ்ட் அப்படின்னா நீதிமானா வாழ்ந்தாரு. அண்ட் ஏசப்பா கூடிய தேவனோடே உறவாடினாரு. ஸோ நம்மள அப்படிதான் இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும் போது நெக்ஸ்ட் ஏசப்பா என்ன பண்றாரு, சரி ஓகே இவங்க நீதிமானா இருக்காங்க, ஸோ இவரை நம்ம அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நோவா கிட்ட போயிட்டு அவர் பேசுறாரு. நோவா, நான் இந்த உலகம் ஃபுல்லா பாவமாயிட்டே வருது, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன். ஸோ நீ என்ன பண்ணு, உன்னையும் உன் ஃபேமிலியும் நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன். ஸோ யூ ஸ்டார்ட் பில்டிங் அ பிக் போட். அந்த பிக் போட் பேர் என்ன, தி ஆர்க். அந்த போட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பெருசா இருக்கு இல்லையா, ஸோ அது ஆர்க், ARK, ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஆர்க்கை நீ கட்டு. இந்த இடத்துல எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அந்த போர்ஷனை வாசித்து பாருங்க, ஜெனசிஸ் சாப்டர் 6 to 9 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த போட்டை எப்படி கட்டணும், என்ன உட்டு யூஸ் பண்ணணும், என்ன மெஷர்மெண்ட்ஸ் வச்சு இது பண்ணணும், ஒன்னு இன்ச் பை இன்ச் கடவுளே நோவா தாத்தாக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஓகேவா? ஸோ அவரும் அவர் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து they are building this huge ark. ஓகேவா? as per God's word. ஓகேவா? எல்லாம் கட்டி முடிக்கிறாங்க. நோவாவும் சைட்ல என்ன பண்றாரு, உலகத்துக்கிட்ட போய் சொல்றாரு, காட் இந்த வேர்ல்டை டிஸ்ட்ராய் பண்ண போறாரு. அதுவும் எதனால, ரெயின்னால, ஃப்ளட்னால இந்த வேர்ல்டே டிஸ்ட்ராய் ஆக போகுது. ஸோ நீங்கெல்லாம் மனம் திரும்புங்க, பாவத்திலேருந்து மனம் திரும்புங்க, என் கூட இந்த ஆர்க்குக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு சொல்றாங்க. நோவா போயிட்டு சொல்றாரு, யூ நோ வாட், அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னாரா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் இந்த வேர்ல்ட படைச்சாரு இல்லைங்களா, படைச்சதுலேருந்து அப்ப வரைக்கும், நோவோட பீரியட் முன்னாடி வரைக்கும் மழைலாம் அங்க பெஞ்சதே கிடையாது. அவ்வளோ தண்ணி அங்க கிடையவே கிடையாதான். சோ மக்களால நம்ப முடியல. சரிங்களா? இவர் ஏதோ சும்மா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பல. மேற்கொண்டு இன்னும் பாவம் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருந்தாங்க. நோவாவும் சரி ஓகே, அவரும் கிவ் அப் பண்ணாம, சரி ஓகே கடவுள் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் இந்த போட்டை, நான் இந்த ஆர்க்கை கட்ட போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கட்டி முடிப்பாராம். கட்டி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, ஃபுட் எல்லாத்தையும் தேவையானதுக்கு ஸ்டாக் அப் பண்ணிடுறாரு. ஸ்டாக் அப் பண்ண பிறகு நெக்ஸ்ட் அங்க எல்லா பீப்புள், அனிமல்ஸ் எல்லாத்தையும் தானே அவர் அழிக்க போறாரு. எல்லா அனிமல்ஸும் அழிச்சுட்டா திரும்ப நம்மளுக்கு வேற அனிமல்ஸ் இருக்காது இல்லையா. ஸோ காட் என்ன கமாண்ட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு ஈச் வெரைட்டி ஆஃப் அனிமல்லேருந்து 2 ஜோடி எடுத்துக்கோ, ஒரு மேல் ஒரு ஃபீமேல், அந்த மாதிரி ஜோடி எடுத்துட்டு நீ வா போட்டுக்குள்ள அவங்களையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் ஆகட்டும், ஃபிஷ்ஷஸ், மெரைன் கிங்டம் ஆகட்டும், அதுக்கப்புறம் லேண்ட் அனிமல்ஸ் ஆகட்டும், ஏர் அனிமல்ஸ் ஆகட்டும், எல்லா கிரீச்சர்ஸுமே ஜோடி ஜோடியா அந்த ஆர்க்குக்குள்ளாக போறாங்க. போன பிறகு நோவாவோட ஒய்ஃப், அவங்களோட 3 பிள்ளைங்க, அவங்களோட ஒய்ஃப்ஸ். ஸோ டோட்டலி எத்தனை பேரு, 8 மெம்பர்ஸ். நம்ம வர்ஷிப்ல பார்த்தோம்ல, 8 people they went inside the ark. So 8 people along with the 2 ஜோடிஸ், 2 ஜோடி ஆஃப் அனிமல்ஸும் ஆர்க்குக்குள்ள போயாச்சு. காடு போட்டை சீல் பண்ணிட்டாரு. சீல் பண்ண பிறகு 40 days 40 nights மழை தொடர்ந்து பெய்யுது, நல்லா பெய்யுது.
போட் அப்படியே மேல 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 அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, டு தி எக்ஸ்டென்ட். அதாவது மவுண்டன் டாப்புக்கே போட் போயாச்சு. அந்த அளவுக்கு மழை, அந்த அளவுக்கு தண்ணி ஃப்ளட் வந்தாச்சு. எல்லா பாவம் பண்ண மனுஷங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க. 40 days 40 nights அப்புறமா அந்த ஆர்க் எங்க வந்து ரெஸ்ட் ஆகுது அப்படின்னா மவுண்ட் அரராத் அப்படின்ற அந்த மலையில போயிட்டு அது லேண்ட் ஆகுது. அங்க போய் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆஃப்டர் தீஸ் திங்ஸ் ரெயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் நோவா எப்படி வந்து டெஸ்ட் பண்றது, கதவை திறந்து உடச்சிட்டு உள்ள போய் வெளியே போய் பார்க்க முடியாது. ஏன்னா அவரு முழுகிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியல மழை போயிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் வெள்ளம் போயிருச்சா இல்லையான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரேவன் அனுப்புறாரு. ரேவனை கைண்ட் ஆஃப் க்ரோன்னு வச்சுக்கோங்களேன். அதை முதல்ல வெளியே அனுப்புறாரு. அது போச்சு, ரிட்டர்ன் வரவே இல்லை. ஏன்னா மழை தண்ணி இன்னும் ட்ரெயின் அவுட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு டவ் அனுப்புறாரு. அந்த டவ் வந்து போய் கொஞ்ச நேரத்துல டக்குன்னு திரும்ப வந்துருச்சு. ஏன்னா தண்ணி மூழ்கல, அது பயந்து உடனே வந்துருச்சு. ஸோ ஹி காட் டு நியூ தட் இன்னும் மழை தண்ணி குறையல அப்படின்னு. திரும்ப 2வது வாட்டி அனுப்புறாரு. அது போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ ஒரு ஆலிவ் ட்ரீயோட லீவ்ஸ் அதை வந்து திரும்ப எடுத்துட்டு வந்துச்சான். ஸோ ஹி காட் டு நியூ தட் ஓகே மழை தண்ணி கம்மியாகுது, செடிங்கெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோவா ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. திரும்ப லாஸ்ட் டைம் அந்த டோவை அனுப்புறாரு. இட் டிடன்ட் ரிட்டர்ன் பேக். ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தண்ணி எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு, எல்லாமே பேக் டு நார்மல் வந்தாச்சு. ஸோ டோ அதோட இடத்துக்கு அதோட லைஃப் பார்த்துட்டு போயிருச்சு. ஸோ நோவா என்ன பண்றாரு, ஹீ இஸ் ஓப்பனிங் தி ஆர்க். ஸோ அவங்களோட லைஃபை அவங்க திரும்ப ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் அவங்களோட ஃபேமிலி ஜெனரேஷன் அப்படியே போய்கொண்டே இருந்தது. ஸோ இப்படிதான் நோவா தாத்தா நீதிமானா வாழ்ந்து ஏசப்பாவோட கண்ணில் தயவு பெற்று அவரை மட்டும் ஏசப்பா இந்த அழிவுல இருந்து யோசித்து பாருங்களேன், ஹோல்டு வேர்ல்ட் அழிஞ்சிருச்சான். அதுல வெறும் இவங்க 8 பேர் தான். அதுலயும் மெயினா குறிப்பா யாரு, நோவா தாத்தாக்கு ஆண்டவர் கண்ணில் தயவு கிடைச்சு நீதிமானாவும் வாழ்ந்து ஏசப்பா கூடயும் உறவா வச்சுட்டு அவர் சொன்னதெல்லாம் கீழ்ப்பணிஞ்சு நடக்கும்போது he got a big huge prize. என்னது, அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கை. இதே போலதான் நம்மளும் நிறைய பேர் நம்ம இந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம ஸ்கூல் போகும்போது ஆகட்டும், காலேஜ் போகும்போது ஆகட்டும்ல, நிறைய பேர் யோசிப்பாங்க, நீ மட்டும் இதுக்கு இப்படி குட் பாயா குட் கேர்ளா இருக்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. வா நீயும் என் கூட திருடவா, வா நீயும் என் கூட பொய் பேசு, வா நீயும் என் கூட பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணு, வா நீயும் என் கூட பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணு, நீயும் உங்க அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்காதன்னு நம்மள பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனா நாம யாரோட பிள்ளைங்களா இருக்கணும், ஏசப்பாவோட பிள்ளைங்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிதான் ஏசப்பா ஒரு பேட் திங்ஸ் நடக்கும் பொழுதுல அதுலேருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. ஸோ அதனாலதான் வேதத்துல என்ன போட்டிருக்கு, நியூ டெஸ்டமெண்ட்ல இந்த உலகத்துல நம்ம உப்பாகவும் வெளிச்சமாகவுமே இருக்கணுமே தவிர்த்து நாம உலகத்தான்களை போல பிஹேவ் பண்ணவே கூடாது. நாமளும் இன்னைக்கு வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். இசப்பா நோவா தாத்தாவை போல நானும் நீதிமானா வாழணும், நானும் அவரை போல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போறோம். சரிங்களா? ஸோ எஸ் கிட்ஸ், இதுதான் நோவா தாத்தாவோட ஹிஸ்டரி, அவரோட ஸ்டோரி, அவர் எப்படி நீதிமானா வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த கதை. உங்க எல்லாருக்குமே இது பிரயோஜனமா இருக்கும் நான் ஆண்டவர்களாக விசுவாசிக்கிறேன். ஸோ இப்பொழுதும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண ஒரு ஸ்பெஷல் பர்சன் வராங்க. போங்க போங்க போங்க. பாய் கிட்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஹாய் ஜென்ஜே பிள்ளைங்களா, இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்த்த மாதிரி, ஆக்ஷன் சாங்கில் பார்த்த மாதிரி நோவாவை போல் நீதிமானா வாழ கற்றுக்கிட்டோம்ல. அப்போ அப்படி வாழறதுக்கு நம்ம ஜெபிக்கணும்ல, ஜெபிக்கலாமா? வாங்க. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நோவாவை, ஆண்டவரே உம்முடைய கண்களை தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது ராஜா. ஆண்டவரே நோவான் நீதிமான் போல வாழ்ந்தது போல, அந்த பேழையை நீங்கள் சொன்னது போல ஆண்டவரே செய்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்து தன் குடும்பத்தையும் காத்து கொண்டது போல இன்றைக்கு நாங்களும் நீதிமான்களாக வாழ, உம்முடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க இயேசு என்னும் பேழைக்குள்ள எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஃப்ரெண்ட்ஸையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ. பாத்தீங்களாண்ணா, நான் சொன்னேன்ல வேதத்துல வந்து நோவா தாத்தா இருக்காரு, நீதிமானா வாழ்ந்திருக்காரு. அவர் வாழ முடியும்னா நாமளும் வாழ முடியும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பாமா. இப்போ நீ சொன்ன மாதிரி இந்த கதையில கேட்ட மாதிரி பைபிளே போட்டிருக்க நோவா தாத்தா அந்த காலத்துல அவரால நீதிமான வாழ முடிஞ்சிருக்குன்னா அப்போ இந்த வாட்டி எங்களாலையும் வாழ முடியும், என்னாலையும் வாழ முடியும். நான் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் கெட்ட பையனா மாற போறது இல்லை. நான்
நோவா போலயே ஒரு நீதிமான வாழ போறேன். That's it. Good boy. So yes kids, நம்ம கதையில கேட்ட மாதிரியே ஏசப்பாக்குள்ள நீதிமான வாழ போறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட் கிட்ஸ். ஸோ நீங்கள் எல்லாரும் கதையில பார்த்த மாதிரி நோவா தாத்தா போலயே நீதிமான வாழணும்னு நினைச்சிருக்கீங்களா? முடிவெடுத்திருக்கீங்களா? சூப்பர். அப்படி இருந்தா அது மாதிரி வாழணும், நீதிமான வாழணும். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாரையுமே நெக்ஸ்ட் மந்த் 3rd Sunday மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, எவ்ரி சண்டே சர்வீஸ் மார்னிங் 5 o'clock நடக்கும்போது நம்ம கிட்ஸுக்கும் சண்டே ஸ்கூல் நடக்கிறது. ஸோ நீங்கள் எல்லாரும் முடிஞ்சவங்க யார் யாரால முடியுமோ வந்து கலந்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் போட்டிருக்கு, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பாய்.